அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், மகளிருக்கான கட்டணமில்லா பயண திட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும், பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் கைவிடப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு புதிய இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் விடுமுறைக்கு பின் இன்று நடைபெறுகின்ற சட்டப்பேரவை விவாதத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, உயர்கல்வித்துறை, பள்ளிக் கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் விஜய் 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். போர்ச்சூழல் காரணமாக சிலிண்டர் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது என்றும், பொங்கல் பண்டிகை முதல் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். சிலிண்டர் வழங்கும் திட்டம் பொங்கல் பண்டிகை முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும், அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்றும், வரும் பொங்கல் பண்டிகை முதல் இந்த திட்டம் அமலுக்கு வரும் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இதற்காக ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும், எரிவாயு சிலிண்டருக்கான விலை நேரடியாக பயனாளியின் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும், 2027 பொங்கல் பண்டிகையிலிருந்து இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என போராடிய மக்களுடன் உறுதியாக நிற்பதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு தன்னுடைய ஆதரவை அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு. இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க இந்த மக்கள் போராடி வருகிறார்கள் என்றும், விக்கிரவாண்டியில் அக்டோபர் 2024 நடந்த பொதுக்கூட்டத்திலேயே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததையும் முதலமைச்சர் விஜய் சுட்டிக்காட்டினார். தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நன்கு அறிவேன் என்றும், அதற்காக என்னுடைய முழு ஆதரவும் உண்டு என்றும், ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையில், மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என ஏற்கனவே தெரிவித்ததையும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் மத்தியிலே நான் அன்று அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடம் விரிவாக ஆலோசனை நடத்தியதாகவும், ஏற்கனவே தான் உறுதியளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு புதிய இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். மேலும் மகளிருக்கான கட்டணமில்லா பயண திட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். மாநகரம், நகரங்களில் இயங்கும் அரசு பேருந்துகளில் மகளிர் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ளலாம் என்றும், எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்றும், மாவட்டங்களுக்கு இடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளில் மகளிர் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். மேலும் திருநரும் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம் என்றும், மகளிருக்கான வெற்றி பயண திட்டத்திற்கு வருமான உச்சவரம்பு எதுவும் இல்லை என்றும், பயண எண்ணிக்கையில் கட்டுப்பாடுகளும் இல்லை என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார்.